காடுவெட்டியாரை வச்சு படம் எடுக்கிறாங்கிறது ரொம்ப நாளா தெரியும். ஆனால் இதில் திடீர்னு என் கணவரை இதில் ஒரு அரசியல் சம்பந்தமாக ஒரு சீன் வைப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. உண்மையாக பார்த்தீங்கன்னா காவேரி பிரச்சனைக்காக மிகப்பெரிய அளவில் இங்கே தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதிகளும் செய்யாத ஒரு விஷயத்தை என் கணவர் கர்நாடகா தமிழ் மக்கள் மீது அக்கறை கொண்டு அந்த மக்களுக்காக அந்த எல்லையில் ஒரு எல்லைச்சாமியாக அவர் வாழ்ந்துட்டு போயிருக்கார். பட் அது காடுவெட்டி குரு சந்திச்சாருங்கிற ஒரு செய்தி வச்சிருக்காரு. ஆனால் அந்த மாதிரி அவர் சந்திக்கவும் இல்லை. என் கணவர் அப்படி ஒரு சாதிக்கான அரசியலும் அவர் பண்ணலை. இது முறையா எங்ககிட்ட அனுமதி பெற்று நான் இருக்கேன், என் குழந்தைங்க இருக்கிறாங்க, என் கணவருக்கு பிறகு நாங்க இருக்கிறோம், இந்த சமூகத்துல நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம், முறையா எங்க கிட்ட ஒரு அனுமதி வாங்கி தான் அவர் பண்ணி இருக்கணும். இதை தவறு இருக்கிறார். என் கணவரை எங்க கிட்ட அனுமதி பெறாமல் எதுக்கு எடுத்தீங்கிற கேள்விதான் நான் கோர்ட்ல வச்சிருக்கேன். அது கோர்ட் எங்களுக்கு நியாயம் கொடுக்கணும். எங்களுக்குன்னு ஒரு உரிமை இருக்குது. முத்துலட்சுமி வீரப்பன் ஆகிய நான் இன்று சென்னை பத்திரிகையாளர் சந்திப்பு எதற்குன்னு சொல்லி இங்கே வந்திருக்கிற அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகங்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ எதுக்காக இந்த ப்ரெஸ் மீட்டுனா, இப்போ ஒரு 4-5 நாளாக இந்த படையாண்டா மாவீரன் சொல்லிட்டு ஒரு ஃபிலிம் நம்ம கௌதமன் டைரக்டர் அவங்க டைரக்ட் பண்ணி விகே ப்ரொடக்ஷனுங்கிற பேரில் வந்திருக்குது. எனக்கு காடுவெட்டியாரை வச்சு படம் எடுக்கிறாங்கிறது ரொம்ப நாளா தெரியும். ஆனால் இதில் திடீர்னு என் கணவரை இதில் ஒரு அரசியல் சம்பந்தமாக ஒரு சீன் வைப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. அது திடீர்னு என்னுடைய பார்வைக்கு வருகிற போது தான் இப்படி ஒரு செய்தி வந்ததுனால நான் சென்னை ஹைகோர்ட்டை நாட வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டேன். அதனால இப்போ நான் சென்னை ஹைகோர்ட்டில் நான் கேஸ் போட்டிருக்கேன். அந்த கேஸு நாளைக்கு விசாரணை இருக்குது. அது சம்பந்தமாக தான் இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் சந்தித்து பேச வேண்டும் என்று வந்திருக்கேன். என்ன செய்தினா, என் கணவர் காட்டில் வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த காலத்தில் உண்மையாக பார்த்தீங்கன்னா காவேரி பிரச்சனைக்காக மிகப்பெரிய அளவில் இங்கே தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதிகளும் செய்யாத ஒரு விஷயத்தை என் கணவர் கர்நாடகா தமிழ் மக்கள் மீது அக்கறை கொண்டு அந்த மக்களுக்காக அந்த எல்லையில ஒரு எல்லைச்சாமியா அவர் வாழ்ந்துட்டு போயிருக்கார். ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் இன்னைக்கு வீரப்பனை ஒரு கடவுளா சாமியா கும்பிடுறாங்க. அதே மாதிரி அவருடைய நினைவிடத்துக்கு வன்னிய சமுதாயம் வன்னிய சமுதாய மக்கள் வராங்க. பட் அவங்க மட்டுமல்ல, பிற சமூக மக்களும் பிற மதத்தினர் சாதியினர் எல்லா மொழி மற்ற கன்னட மொழி பேசுறவங்க கூட சில பேர் என் கணவர் இன்னைக்கு சமாதியில வணங்கிட்டு போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதரை திடீர்னு ஒரு 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 இதுக்குள்ள ஒரு அரசியல், அப்படிப்பட்ட அரசியல் அவர் கையில எடுக்கல. பட் அது காடுவெட்டி குரு சந்திச்சாருங்கிற ஒரு செய்தி வச்சிருக்காரு. ஆனா அந்த மாதிரி அவர் சந்திக்கவும் இல்லை. என் கணவர் அப்படி ஒரு சாதிக்கான அரசியலும் அவர் பண்ணல. அவர் பொதுவா எல்லா மக்களையுமே அந்த பகுதியில எந்த மக்களுக்கு அதிரடிப்படையால் அநியாயம் நடந்துச்சோ, அட்டூழியங்கள் நடந்ததோ, கன்னடர்களால எந்த தமிழர் மக்களுக்கு என்ன நடந்ததோ அதை பத்தி மட்டும்தான் அவர் ஒரு பப்ளிக்ல அவர் செய்த சில செயல்கள் மக்களுக்கானதாக செஞ்சாரே தவிர இவங்களுக்கு அவங்களுக்குன்னு அதை செய்ய கிடையாது. இதை ஒரு குறிப்பிட்ட ஏற்கனவே கௌதமன் மக்கள் தொலைக்காட்சியில சந்தனக்காடுன்னு ஒரு சீரியல் எடுத்தாரு. அதுக்கும் நான் வழக்கு போட்டு மக்கள் தொலைக்காட்சி உடனடியா அந்த ஹைகோர்ட்ல போய் அந்த தடையை உடைச்சிட்டு அவங்க வெளியிட்டாங்க. பிறகு என்னோட கணவரை மட்டும் காட்டிக்கலாம், மனைவி குழந்தைகளை காட்டக்கூடாதுன்னு தடை விதிச்சிருந்தாங்க. அதையும் மறுபடியும் ராமதாஸ் ஐயா கூப்பிட்டு வரமாட்டேன்னு சொன்னதுனால இதே காடுவெட்டி குரு விட்டு கூப்பிட்டு தான் எங்களை பேசி எங்களை எந்தவித எங்களுக்கு நஷ்டீடும் கொடுக்காம அவங்க ஐயா எனக்கு வார்த்தை கொடுத்தது, உங்க குழந்தைங்களை படிக்க வச்சு வேலை வாங்கி தரேன்னு வார்த்தை கொடுத்தாங்க. அதையும் அவங்க செய்யல, அதையும் தவற விட்டாங்க. அந்த சந்தனக்காடு முழுசாவே என்னை ஏமாத்தி ஒரு எந்த விதமான எங்களுக்கு அதனால எந்த பயனும் கிடையாது. அவங்கதான் பயன் அடைஞ்சாங்க. அதனால அவங்க டிவி விளம்பரமாச்சு, அவங்கதான் அதை வச்சு இன்னை வரைக்கும் அரசியலும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்துல இது கௌதமுக்கு ஏற்கனவே நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம் மக்கள் தொலைக்காட்சியிலேயே. அப்படி இருக்கும்போது இது முறையா எங்க கிட்ட அனுமதி பெற்று நான் இருக்கேன், என் குழந்தைங்க இருக்கிறாங்க, என் கணவருக்கு பிறகு நாங்க இருக்கிறோம், இந்த சமூகத்துல நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம், முறையா எங்க கிட்ட ஒரு அனுமதி வாங்கி தான் அவர் பண்ணி இருக்கணும். இதை தவறு இருக்கிறார். நான் இப்ப காடுவெட்டி குருவுக்கு எதிராகவோ அல்லது வன்னிய சமுதாய மக்களுக்கு எதிராகவோ நான் இந்த வழக்கு தொடங்கல.
என் கணவரை எங்க கிட்ட அனுமதி பெறாமல் எதுக்கு எடுத்தீங்கிற கேள்விதான் நான் கோர்ட்ல வச்சிருக்கேன். அது வந்து கோர்ட் வந்து எங்களுக்கு நியாயம் கொடுக்கணும். எங்களுக்குன்னு ஒரு உரிமை இருக்குது. ஏன்னா அவருடைய வாழுங்காலத்துல நாங்க பல்வேறு பிரச்சனைகள் சந்திச்சிருக்கிறோம். அதிரடிப்படையால பல வழக்குகளை வாங்கியிருக்கிறேன், பல செயல் தண்டனைகளை அனுபவிச்சிருக்கிறோம். அவர் சார்ந்த கஷ்டங்களை எல்லாம் நாங்க அனுபவிச்சிருக்கிறோம். ஆனா அவர் பேரை வைத்து எல்லாரும் இவரு கௌதம மட்டுமல்ல, இவங்க மக்கள் தொலைக்காட்சியில எடுத்த பிறகுதான் ராம்கோபால் வர்மா எடுத்தாரு. அதன் பிறகு ஏமார் ரமேஷ் வணயத்தன் ஒரு படம் எடுத்தாரு. அது மிகப்பெரிய எங்க புருஷன் வந்து தப்பா சித்தரிக்கை காட்டப்பட்டது. அதுக்காக நான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நான் வழக்கு நடத்தினேன். நிறைய சீன்களை வந்து ரொம்ப மோசமா என் கணவர் சித்தரிச்சு காட்டினாங்க. அதுல வந்து ஒரு 30-40 சீனை நாங்க வந்து ஹைகோர்ட்ல ப்ரீஷோ 2 டைம் போட்டு காட்ட சொல்லி அந்த சீனெல்லாம் கட் பண்ண வச்சோம். அவ்வளவு ஒரு தனி ஒரு பெண்ணா இருந்து நான் இவ்வளவு போராட்டத்தை என் கணவருக்கு பிறகு நான் சந்திச்சுட்டு இருக்கிறேன். இவங்க வந்து இந்த சமூகத்து மேல அக்கறை இருக்கிறவங்க, இவங்க இங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய இவங்க வந்து முறையா எங்க கிட்ட அனுமதி வாங்கி செஞ்சாதானே பிற மொழி பேசுறவங்க வந்து அந்த தவறை செய்ய மாட்டாங்க. இவங்களே இந்த தவறு செஞ்சா அப்புறம் பிற மொழி இவங்க வந்து வீரப்பனை வச்சு நாங்க நல்லாதான் பண்ணணும்னு வெளியே சொல்லிக்கிறாங்க. ஆனா இது வந்து எங்களுடைய தனிப்பட்ட என் பிள்ளைகள வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை, என் கணவருடைய நற்பெயருக்கு கலங்கப்படுது. ஏன்னா நாளைக்கு இன்னொரு கன்னடத்துக்காரனோ இல்ல கேரளாக்காரனோ ஆந்திராக்காரனோ வந்து வீரப்பனை வச்சு தப்பா சித்தரிச்சு காட்டுறாங்க மக்கள் மத்தியில. இந்த ஒரு சூழலுக்கு தான் நாங்க வந்து இது வழக்கா நாங்க எடுக்க வேண்டிய. யாரு இனிமே யாரு எடுத்தாலும் நான் ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையும் எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். யாரும் எதிர்க்காலாம் இல்ல. ராமதாஸ் ஐயாவே எதிர்த்து நான் கோர்ட்டுக்கு தான் போனேன். மக்கள் தொலைக்காட்சியில என்னுடைய அனுமதி இல்லாம எடுக்க கூடாதுன்னு சொல்லி. அதனால இனிமே யாரு எடுத்தாலும் நானே இல்லைன்னா கூட என் பிள்ளைங்க 2 பேரும் இனிமே விடமாட்டாங்க. கண்டிப்பா இந்த யாரு எடுத்தாலும் இனிமே நாங்க இருக்கிறோம். எங்க கிட்ட முறையா அனுமதி பெற்றுதான் எடுக்கணும். அதே மாதிரி காடுவெட்டி குருவு ஒருபோதும் என் கணவர் சந்திக்கு கிடையாது. அப்படிப்பட்ட அரசியல் எங்க வீட்டுக்காரர் வந்து பேசவும் கிடையாது. ஒரு நடக்காத விஷயத்த நடந்த மாதிரி வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு என் கணவரை சந்தித்தவர்கள் நான் உலகத்துக்கே தெரியும். குளத்தூர் மணி போய் சந்திச்சாரு, அதுக்காக அவர் பல வழக்கு வாங்கியிருக்கிறார். அதே மாதிரி நக்கிரன் கோபாலுக்கு போய் சந்திச்சாரு, அவரு வழக்குல வீரப்பன் வழக்கு வாங்கியிருக்கிறார். அதே மாதிரி சுபையிலவரசன் போய் சந்திச்சாரு, அவரு பல வழக்குகள் வாங்கியிருக்கிறார். இப்ப முத்துக்குமார் டீம்ல மாற இவங்க எல்லாம் போனாங்க, அவங்க எல்லாம் வழக்கு வாங்கியிருக்கிறாங்க. இந்த மாதிரி அவர் போய் சந்திச்சவங்கள யாருமே காவல்துறையோட கிடையாது. எல்லாத்தையுமே வழக்கு போட்டு அது ஆதாரமா இருக்குது. இப்ப காடுவெட்டி குரு சந்திச்சாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? இத வந்து ஒரு பொய்யான செய்தி. இவர் வந்து கடைசி நேரத்துல இந்த படம் ஓடாது, வீரப்பனை எப்படியாவது உள்ள எடுத்து வச்சாதான் ஓடுங்கிறதுக்காக வேண்டி ஒரு என் கணவர் வந்து ஒரு விளம்பர காட்சியா பயன்படுத்தி இருக்கிறார். இது மிகப்பெரிய தவறு. இது அவர் உணர்ந்து எங்களுக்கு வந்து முறையான பதிலை எங்களுக்கு கோர்ட்ல கொடுக்கணுங்கிறதா இந்த பிரஸ் மீட்டு. அதே மாதிரி சென்னை ஹைகோர்ட்டு எங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு நாங்க எதற்காக இந்த வழக்கு இப்ப போட்டிருக்கோம், எதுக்காக எதிர்க்கிறோங்கிறத புரிஞ்சு எங்களுக்கு சரியான தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று நான் நீதிமன்றத்தை தான் நம்புறேன். ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாமே வந்து எங்களை வந்து ஒரு 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 காட்சி பொருளாதான் பாக்குறாங்களே தவிர என் கணவர் வீரப்பணி ஆகட்டும், என் குடும்பத்தை ஆகட்டும். ஆனா இதுக்கு பின்னாடி இவங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையை சந்திச்சு எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கிறது யாரும் உணரல. என் கணவர் காட்டுல இருந்து வாழ்ந்தார். தன் குடும்பத்துக்குன்னு அவர் எதுவுமே செய்துட்டு போக கிடையாது. அவருடைய பேரை தவிர வேற எதுவுமே விட்டுட்டு போக கிடையாது. அவருடைய பேரை வச்சு இங்க இருக்கிறவங்க அரசியல் பண்றாங்க. இல்லைன்னா வந்து அவர் பேரை வச்சு படம் அவரை நல்ல விதமா நாங்க காட்டுறோங்கிற பேர்ல அவங்க ஒரு கமர்ஷியலா தான் இந்த வியாபாரமா தான் எடுத்துட்டு போறாங்க. அப்படிங்கும் போது எங்களுடைய முறையா, எங்களுடைய காப்பி ரைட்டுங்கிற முறையில எங்களுக்கு முறையா எங்ககிட்ட அனுமதி பெற்றுதான் யாரா இருந்தாலும் பண்ணணும். அதுதான் முறை. அதை தவற விட்டு எங்களை வந்து இப்ப இந்த செய்தி கூட பல பாமக இளைஞர்கள் என்ன சொல்றாங்க, நீ சாதிக்கு எதிராக பேசுற, சாதிக்கு எதிராக பண்றேங்கிறாங்க. நான் ஜாதிக்கு எதிராக நான் பண்ணல. என்னுடைய உரிமையை நான் கேட்கிறேன். என் புருஷனை கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைகளை பெற்று நான் பட்ட கஷ்டங்கள் அது கடவுளுக்கு தான் தெரியும். எஸ்டேட் போலீஸ்னால எவ்வளவு சித்திரவதையை நான் அனுபவிச்சிருக்கிறேன், எத்தனை அடி ஜெயிலு அனுபவிச்சிருக்கிறது அது எனக்கு தான் தெரியும். வெளியில இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் அதோட கஷ்டம் தெரியாது. அதனால நான் தான் பேச முடியும். என்னுடைய கஷ்டத்துக்கு, என்னுடைய புருஷனுக்காக நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், என் பிள்ளைங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாங்கிறது நாங்க தான் பேச முடியும். இன்னொருத்தர் வெளியில இருக்கிறவங்க வந்து யாரும் பேச முடியாது. ஏன் என்னுடைய உரிமை நான் யாரா இருந்தாலும் விட்டு கொடுக்க முடியாது. அது எப்படியாப்பட்ட கடவுளே வந்தா கூட என் உரிமையை நான் விட்டு கொடுக்க முடியாதுங்கிறதுனாலதான் நான் வந்து வழக்கு யாரு எடுத்தாலும் நான் அதை எதிர்ப்பு தெரிவிச்சு நான் வழக்கு போடுறேன். அதனால இதை வந்து யாரும் வந்து யாருடைய மனதை புண்படுத்தவோ இல்ல யாரையும் புறக்கணிச்சோ நான் பேசணுங்கிற ஒரு சூழல்ல நான் வந்து இந்த வழக்கு போடல. எனக்கு நியாயமா என் கணவருக்கு பிறகு நாங்க வாரிசு இருக்கிறோம். எங்களுக்கு முறையான எங்களை வந்து அணுகி அவங்க முறையா அவங்க அனுமதி பெறாம பண்ணனதை நாங்க எதிர்த்து கேஸ் போட்டிருக்கிறோம்.
அந்த வழக்கு வந்து நாளைக்கு விசாரணை இருக்குது. நல்ல முறையா எங்களுக்கு இந்த சென்னை ஹைகோர்ட் எங்களுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்துல கேட்டு பத்திரிகையாளரை சந்திச்சிருக்கிறேன். இதுக்காக தான் நான் பத்திரிகையாளரை சந்திக்க வந்த விஷயம். ஆமா, இப்ப இதுல ஒரு சீன் வச்சிருக்கிறாரு. அந்த ஒரு சீன் வந்து என்னன்னா, அது வந்து ஒரு கொஞ்சம் ஜாதி அரசியல் மாதிரிதான் அதுல ஒரு டைலாக் வச்சிருக்கிறாரு. பட் அது வந்து அந்த மாதிரி இல்ல, இருந்திருந்தா வச்சிருந்தா கூட பரவாயில்லை. பட் வீரப்பனாருங்கிறவர் வந்து அனைத்து சமுதாய மக்களும் இன்னைக்கு அவரை வந்து எல்லாருமே ஆதரிக்கிறாங்க. எல்லாருமே அவரை வந்து நினைவிடத்துல வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற எத்தனை மாவட்டங்களுக்கு அத்தனை மாவட்டங்கள்ல இருந்து அனைத்து சமுதாய மக்களுமே அங்க வராங்க. கர்நாடகாவில இருந்து கூட கன்னட மொழி பேசுற வெறியர்கள் மட்டும்தான் அவரை புறக்கணிக்கிறாங்களே தவிர அங்க கன்னடருக்கு கூட சாதாரண பாமர மக்கள் வந்து அவரை கடவுளை நினைச்சுதான் கும்பிட்டு போறாங்க. அப்படி இருக்கிற போது வந்து அவரை ஒரு இதுக்குள்ள வந்து முடக்கிற மாதிரி எங்களுக்கு இதாகுது. அதுதான் இல்ல, அவங்க எதுவும் அவங்க வந்து என்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க. என்னை கூப்பிட்டாங்க தைலர் தோட்டத்துக்கு. நான் வரமாட்டேன்னு சொன்னேன். கடைசியா காடு வெட்டியார் விட்டு பேசினாங்க. காடு வெட்டியார் கூப்பிட்டு பேசினதுனால நான் நம்பிக்கையா சரி, அவர் எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. அந்த நம்பிக்கை மேல நான் தைலத்தோட்டத்துக்கு நான் தனியா போனேன். லாயரை கூட்டிட்டு போகல. ஏன்னா அப்ப கேஸ், அதாவது தலைமை நீதி செஷன் சென்னை அடிஷனல் கோர்ட்ல எங்களுக்கு தடை கிடைச்சிருக்குது. இவங்க விடியறதுக்குள்ள தலைமை நீதிபதி வீட்டுல போய் உட்காந்து பேசி அன்னைக்கு அவங்க அரசியல் செல்வாக்கு இருந்ததுனால தடையை உடைச்சிட்டாங்க. சரி, வீரப்பனை நல்ல விதமா எடுத்திருக்கிறாங்க, ரிலீஸ் பண்ணிக்காங்கன்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டாரு. அதே சமயத்துல வீரப்பனுடைய மனைவியோ குழந்தைங்களையோ நீங்க வெளியில காட்டக்கூடாது, அதுக்கு தடைன்னு சொல்லி அவர் தடை விதிச்சுட்டாரு. மறுபடியும் அவங்க வந்து 6 மாசம் ஓடினதுக்கு அப்புறம் என்னட்டு அவங்களே தலைமையில இருந்து கூப்பிட்டு காடு வெட்டியாரை கூப்பிட்டு பேசினாங்க. இந்த மாதிரி பார்வையாளர்கள் எல்லாம் கேட்கறாங்க, குடும்பத்தை அவங்க ஃபேமிலி காட்டுங்கன்னு, அதனால நீ வந்து எப்படியாவது அதை கொஞ்சம் ரிலீவ் பண்ணி கொடுமா அப்படின்னு வந்து கேட்டாங்க. நான் ஒரு டிமாண்டு இது பண்ணேன். ஏன்னா நான் அன்னைக்கெல்லாம் என் கணவர் இறந்த பிறகு எங்களுக்கு வாடகைக்கு வீடு விடுறதுக்கு கூட வீரப்ப மனைவினா யாரும் வீடு விட மாட்டாங்க. அந்த பகுதியில யாராவது ஒரு கவுன்சிலரோ ஒரு பிரசிடண்டோ சேர்மானோ யாராவது ஒருத்தர் வந்து சொன்னாதான். ஏன்னா என் புருஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் போலீஸ்கார் சொல்லி எங்களுக்கு வீடு எடுத்து கொடுத்தாங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறம் போலீஸ்க்கு எங்களுக்கு எதிர்ப்பு எகென்ஸ்ட் ஆன பிறகு எங்களுக்கு பயந்துட்டு யாரும் வீடு கூட விட மாட்டோம். அவ்வளவு அவஸ்தப்பட்ட 2 குழந்தைங்களை வச்சுட்டு. அதன் பிறகு அவ்வளவு சிரமத்துல இருக்கிற அந்த சிரமத்தையே நான் வந்து காடு வெட்டியார் மூலமா ஐயா கிட்டே எடுத்து சொல்லிட்டேன், காடு வெட்டியார்கிட்டே எடுத்து சொல்லிட்டேன். ஆனா எங்களுக்கு கடைசியா கூப்பிட்டு கையெழுத்து வாங்கிட்டு 20,000 ரூபாய் கவர்ல வச்சு கொடுக்குறாங்க. இதை நான் இது வரைக்கும் நான் வெளியில சொல்லலை. ஏன்னா இன்னைக்கு சொல்ல வேண்டிய சூழலுக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன். அதனால சொல்ல வேண்டியதா இருக்குது. அதே அப்புறம் ஐயா வந்து என்ன சொன்னாரு, 2 பிள்ளைகளையும் நான் படிக்க வச்சு நான் வேலை வாங்கி கொடுத்துறேன். நான் வேண்டவே வேண்டான்ட்டேன். வேண்டாங்க, ஏன் நான் சும்மா கையெழுத்து போட்டு போறேன் அப்படின்னு. இல்ல, உன் பிள்ளைங்களை 2 பேத்தையும் படிக்க வச்சு நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு எனக்கு உறுதி கொடுத்தாங்க. அந்த உறுதி எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்தாங்களா? இல்லையே. அதுக்கப்புறம் நாங்க போய் படிப்புக்கு உதவி கேட்டு போகும்போது என் பிள்ளைய வந்து பிடிச்சி இழுத்து விட வெளியே போட்டோம் அப்படின்னு இழுத்து விட்டாங்க. அன்னையிலிருந்து அந்த வாசப்படியை நாங்க மெதுக்கி கிடையாது. அவரு எதுவும் சொல்லலைங்க. அவரெல்லாம் அப்ப வந்து ஐயாவை மீறி அவர் எதுவும் செயல்பட்டு இல்லைங்க. இல்ல, அறிமுகம் இருக்கு. ஐயாவை மீறி அவர் பேசுற அளவுக்கு அன்னைக்கு இல்ல. ஐயா காடு வெட்டியாரு என்னைக்குமே சந்தித்தது கிடையாதுங்க. காடு வெட்டியார எப்பயுமே சந்தித்ததும் கிடையாது, அவங்களுக்கு பேச்சுவார்த்தையும் கிடையாது. இப்ப கௌதமன் வச்சிருக்கிற செய்தி வந்து இது ஒரு கற்பனை செய்தி தான். அவர் வந்து போய் பார்த்த மாதிரி இவரா யூகிச்சு வச்சிருக்காரு தவிர அது உண்மை கிடையாது. அதாவது ஜி.கே. மணியை சொன்னா கூட ஒரு வகையில அவர் அந்த பகுதியில வாழ்ந்தாரு. அங்க எல்லாம் அவங்க ஒரு சொந்த பந்தம் அவங்க சந்திச்சு இருக்கிறாங்க, பேசி இருக்கிறாங்க. அது கூட நான் ஓகேன்னு ஏத்துக்குவேன். ஆனா காடு வெட்டியாருக்கு என் கணவருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. ஆமாமா, முழுக்க முழுக்க என் கணவரை கடைசியா தான் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்த அந்த சீன்ல அதுல வந்து வைக்க கிடையாது. ஒரு விளம்பரத்துக்காக இவரை எல்லா இதுலயுமே தமிழ்நாடு ஃபுல்லா உலகம் ஃபுல்லா இவருடைய போஸ்டர் தான் முக்காவாசி வச்சிருக்காங்க. சாதிய இல்ல, அந்த இளைஞர்கள் வந்து எனக்கு வந்து சட்ட போராட்டங்களுக்காக எந்த உதவி செய்யல. பட் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் சில பேர் எனக்கு உதவி பண்ணி இருக்கிறாங்க. என் குழந்தைகள் படிக்கும் காலத்துல
தனிப்பட்ட அவங்களுடைய தனிப்பட்ட உணர்வால எங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அதை நாங்க இல்லைன்னு மறுக்க முடியாது. அதே சமயத்துல அவருடைய நினைவிடத்துக்கு வருஷம் வருஷம் வந்து நினைவஞ்சலி செலுத்திட்டு போறாங்க. மற்ற அந்த மேல்மட்டத்துல இருக்கிறவர்கள் வரதில்லை. பட் சாதாரண பாமர மக்கள் கண்டிப்பா வந்து போறாங்க. இல்ல அது வந்து நீதிமன்றம் என்ன முடிவு, நாங்க வந்து இந்த மாதிரி என் கணவரை வந்து இப்படி வந்து எங்களுடைய அனுமதி இல்லாம இப்படி பண்ணியிருக்காங்க, இதுக்கு எங்களுக்கு நியாயம் வேண்டும், எங்களுடைய அனுமதி பெறாம எதுக்கு எடுத்தாங்கிறது தப்பான ஒரு இதை எடுத்திருக்காங்க அப்படிங்கறத தான் நாங்க வந்து ஜட்ஜி கிட்ட ஒரு பதில் வச்சிருக்கிறோம். அது நீதிமன்றம் பார்த்து எங்களுக்கு என்ன நியாயம் வழங்குதோ அது அதன் அடிப்படை. சாதகமாலாம் இல்ல. இதுல வந்து என்னன்னா, இது குறிப்பா பாத்தீங்கன்னா காடு வெட்டியார் வச்சுதான் முழு படமும் அதுல பண்ணியிருக்காங்க. கடைசியா வந்து இவர் ஒரு சீன் வச்சதுக்கு காரணம் வந்து என்னன்னா, இவருடைய இந்த படத்தை வந்து பெருசா ஏதாவது பண்ணணும், விளம்பரப்படுத்தி ஓட்ட வைக்கணுங்கிற ஒரு நோக்கத்துலதான் அவர் பண்ணியிருக்கிறாரு. அது தெளிவா தெரியுது நமக்கு. அது ஏன் எங்களை வந்து ஒரு விளம்பர காட்சா மட்டும் நீங்க பாக்குறீங்கிறதா என்னோட கேள்வி. அது வந்து அதுவும் வந்து என் புருஷன் வந்து ஒரு அப்படி ஒரு அரசியலே பண்ண கிடையாது. அவர் ஃபாரஸ்ட்ல இருந்துட்டு இப்படி வந்து ஒரு அரசியலே அவர் பண்ண கிடையாது. பண்ணாத ஒரு அரசியல இப்படிதான் பண்ணனாருங்கிறது கொண்டாந்து சித்தரிச்சு கட்டுறது அது தப்பு இல்லையா? ஏன்னா அவர் வந்து காட்டுல உள்ள இருக்கிற வரைக்கும் கர்நாடகத்துல வாழும் தமிழர்களுக்கு பாதுகாப்பா அரணா நின்று இருக்கிறாரு. அதே சமயத்துல வந்து இங்க தமிழகத்திலையும் பல பப்ளிக்ல தவறா நடந்த சில போலீஸ் அதிகாரிகளை கூட சேர்ந்தா அந்த பப்ளிக் மக்களுக்கு, சாதாரண பாமர மக்கள்கிட்ட அவங்க என்ன தவறா நடந்துகிட்டாங்களோ அதன் அடிப்படையில தான் அவர் சில குற்றங்கள் செய்ய வேண்டியது தள்ளப்பட்டாரு. அதை விட்டா மறுபடியும் அவர் வந்து காட்டுல இருந்துகிட்டு இந்த மாதிரி அரசியல்லாம் அவர் எதுவுமே செய்ய கிடையாது. செய்யாத ஒரு விஷயத்த செஞ்சாங்கன்னு வைக்கிறது எங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்குது. இது வந்து கேக்குற क्वेश्चन கரெக்ட் தான் மேடம். இது வந்து டிரெக்டருக்கு முழு உரிமை இருக்கு கிரியேட்டிவா. அதர் வந்து எந்த கேரக்டரை வேணாலும் வந்து யூஸ் பண்ணிருக்கலாம்ல. ஏன் முத்துலட்சுமியோட கணவரோட கேரக்டரை யூஸ் பண்ணோம்? டிரெக்டரா ஒரு 3வது பர்சனையும் யூஸ் பண்ணிருக்கலாம்ல. இங்க என்ன வந்து ரொம்ப மன வருத்தம் இருக்குன்னா, விட்டு போனது ஒன்லி ஒரு பேரு இந்த என்டையர் ஃபேமிலிக்கு, பணமோ வேற எதுவுமே இல்லை. ஸோ அந்த பாயிண்ட்ல வந்து இவங்க வந்து ஒரு அவங்களோட சிந்தனைக்கு மாற்றா வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க கேரக்டரை. ஸோ இவங்களோட பெர்மிஷன் எடுத்து நீங்க பண்ணிருக்கலாம். அவங்க பணமோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, என்கிட்ட காட்டி ஒரு நல்ல விதமா பண்ணிருக்கலாம். ஏன்னா எங்களுக்கு வந்து வீரப்பனோட தாட்ஸை விட இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹிஸ் ஐடியாலஜிஸ் அண்ட் தாட்ஸ்னால கிரியேட்டிவ் டிரெக்டரை வந்து அந்த கேரக்டரோட கிரியேட்டிவ் டிசிஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கு. ஆனா ஏன் எங்களோட கணவரை யூஸ் பண்ணிருக்காங்க தான் கொஸ்டின். அதுவும் ஒரு தப்பான லைட்ல காமிச்சிருக்காங்க அவங்க. இல்ல அவரு தொடர்பு ஒரு செகண்ட் பேசினாரு போன்ல தொடர்பு கொண்டு. அவர் என்கிட்ட சொன்னது, ஏன் என்கிட்ட கேட்காம எடுத்தீங்கன்னு நான் கேள்வி கேட்டேன். ஆனா உரிமையோட எடுத்தேன் அப்படின்னாரு. அது எப்படி உரிமையோட நீங்க வந்து இது பண்ணிக்க முடியும்? உரிமையோட எடுக்கிறதுக்கு எப்படி? நாங்க அதுக்கான வீரப்பனுக்கான உரிமையாளர் நாங்க. இவர் எப்படி நான் உரிமையோட எடுத்துன்னு சொல்ல முடியும்? அது முடியாது இல்ல. அப்படி சொல்லிட்டு தான் போன கட் பண்ணிட்டாரு. சார் யாரு இனிமேல் எடுத்தாலும் எங்க கிட்ட அனுமதி வாங்கிதான் சார் எடுக்கணும். நாங்க யாருக்கும் கொடுக்கல, வீரப்பனை பத்தி எடுக்கணும் அதெல்லாம் சொல்லல. பட் எடுங்க, நல்ல விதமா எடுங்க, முறையா எங்ககிட்ட அனுமதி பெற்று எடுங்க. நான் ஏன்னா வீரப்பனுக்குன்னு 2 பெண் பிள்ளைங்க இருக்குது ஆச்சுங்களா, அவருக்குன்னு ஒரு மனைவி இருக்கிறோம். நாங்க இல்லாம இருந்தா கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா நீங்க யார் வேணா எப்படி வேணா எடுத்து விடலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா நாங்க இருக்கும் போதே என் புருஷனை வந்து தப்பா சித்தரிச்சு, இப்ப இங்க வந்து கௌதமா வந்து நான் வந்து வீரப்பனை உயர்வாதான் காட்டினேன்னு சந்தனக்காடுலயே சொல்லி இருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு, எல்லா இடங்களையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்துல சந்தனக்காடு சீரியல்ல வந்து அவங்க சொல்றது வீரப்பன் ஃபேமிலிக்கு நாங்க பெருசா எல்லாம் உதவி பண்ணிட்டோம், எல்லாம் எடுத்து கொடுத்துட்டோங்கிற மாதிரி வெளியில பேசிக்கிறாங்க. ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்க கிடையாது. இன்னொன்னு வந்து என்னன்னா, எங்க வீட்டுக்கார் வந்து
எந்த சூழ்நிலையிலுமே இவரை வச்சு கர்நாடகத்துல இப்ப ஏஎம்ஆர் ரமேஷ் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா சித்தரிச்சு காட்டுறாரு எங்க வீட்டுக்காரர். இப்ப நான் கோர்ட்ல போய் கேஸ் போட்டு அதை தடை பண்ணுங்கன்னு கேட்டா மக்கள் தொலைக்காட்சியில வந்து இந்த மாதிரி எடுத்திருக்காங்க பண்ணிருக்காங்க, அதை எப்படி அனுமதிச்சாங்க, இப்ப எங்களை மட்டும் கேஸ் போடுறாங்க அப்படின்னு அதை காட்டி இவங்க தப்பிக்கிறாங்க. இப்ப மொழிவெறி பிடிச்சவங்க தப்பா சித்தரிச்சு காட்டுறாங்க. இந்த படத்தோட ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் எல்லா போஸ்டர்ஸ்லயும் வீரப்பன் இருக்காங்க. கௌதமனோட ட்விட்டர் ஹேண்டில் எல்லா சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ்லயும் ஒரு கட் அவுட் ஏஐ போஸ்டர் அவரும் வீரப்பனும் வச்சுதான் அவர் ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டிஸே பண்ணிருக்காங்க. ஸோ இந்த கம்ப்ளீட் அவர் இருக்கிற காட்சியே 2 நிமிஷம். ஆனா எல்லா ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் ஒரு 2 நிமிஷம் கதாபாத்திரத்தை எல்லா ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டிஸ்ல போடுறதுல என்ன யூஸ்? ஸோ தேர்ஃபோர் அவர் வந்து கமர்ஷியலி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணதுக்கு தான் அவர் ஆக்சுவலா இது பண்ணுது. அண்ட் இது வந்து தெரியும் 2 நிமிஷத்தை வந்து அவருக்கு என்ஓசியோ இல்லாட்டி கன்சென்ட்டோ சம்மதமோ கேட்டிருந்தாக்க இவங்க வந்து சொல்லியிருப்பாங்க இது வந்து நல்ல விதமா லைட்ல காட்டல அப்படின்னு தெரிந்தோ அவங்க வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இல்ல இது சீன் நம்மளுக்கு வந்து போஸ்டர்ஸ்ல தான் தெரிய வந்தது. அதுக்கு அந்த போஸ்டர்ஸ்க்கு தான் நம்ம வந்து மனு வந்து சேலஞ்ச் பண்ணோம். கேஸ் வந்தது லாஸ்ட் வீக் ஃப்ரைடே. பார்க்கல, நம்ம பார்க்க முடியாது. ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம பார்த்ததே அந்த 2 minutes. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியாது. ஆனா நம்மளோட என்ன போஸ்டர்ஸ்ல இருந்தா டெஃபினட்டா மூவிலயும் இருக்கும். ஏன்னா மூவில இல்லாத ஒரு கதாபாத்திரம் போஸ்டர்ல போடுவாங்களா? ஸோ அந்த நினைப்புலதான் நம்ம வந்து மனுவை தாக்கல் செஞ்சோம் ஸ்டேக்காக. அண்ட் அதுவும் ஸ்டே வந்து முழு படத்தை ஸ்டே பண்ணதுக்கு இல்லை, ஒன்லி முத்துலட்சுமியோட ஹஸ்பண்ட் கணவர் எந்தெல்லாம் சீன்ஸ்ல இருக்காங்களோ, எந்தெல்லாம் காட்சி டைலாக்ஸ் வசனம் பண்ணிருக்காங்களோ அந்த சீன்ஸை மட்டும்தான் தடை கேட்டுது. ஆமா, லாஸ்ட் வீக் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் டைரக்டருக்கும். டைரக்டர் வந்து ஒரு பார்ட்டியா சேர்த்திருக்கோம், அவருக்கும் விசாரணை நாளைக்கு விசாரணை நாளைக்கு. அனைத்து மக்கள் மீதும் அக்கறை கொண்ட ஒரு தனி மனிதனை ஜாதி ஒடுக்குமுறை அழைக்கிறாங்க. அதுவும் ஒரு கருத்து இருக்குது சார், நான் இல்லைன்னு சொல்லல. இப்ப அவர் வந்து காடு வெட்டியாரை வச்சு சில நல்ல விஷயங்கள அவரை வந்து நல்லா தான் படம் எடுத்திருக்காங்க. அவர் வாழ்ந்த வரலாறு தான் பண்ணிக்கிறாங்க. எங்களுக்கு வந்து காடு வெட்டிக்கு குருமாலியோ இல்லை இவங்க மேலேயோ எங்களுக்கெல்லாம் வெறுப்பு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு எங்களுக்கு எந்த விதமான இது இல்லை. அவரை பத்தி நல்ல விதமா பண்ணிருக்கிறாரு, காட்டி இருக்கிறாரு, இருக்கட்டும், அதெல்லாம் எங்களுக்கு எந்த இது இல்லை. எங்களை வந்து எதுக்கு இதுல வந்து எங்களை கேட்காம வச்சிங்கிறது தான் எங்களுடைய கேள்வி. இப்போ ஸோ அதை வந்து எங்களுடைய அனுமதி பெற்றுதான் இந்த படத்துல காட்டி இருக்கணும். ஏன்னா இவங்க எப்படி எங்க கணவரை சந்தன காடல இப்ப கௌதமன் இந்த திரைப்படத்துல உரிமையா எடுத்துட்டு வந்திருக்கிறாரா, அது போல இந்த ஃபேமிலி மேல யாரும் உரிமை காட்டல. ஒரு உரிமையா எங்களுடைய கஷ்டத்துல அவங்க பங்கெடுக்கல. ஏன்னா நான் என் கணவரை இழந்துட்டு 4 ஆண்டு போய் இறந்த பிறகு என்ன 4 வருஷம் மைசூர் ஜெயில புடிச்சு போட்டிருக்காங்க. 4 கொலை வழக்கு என் மேல பதிவு பண்ணி, பொய்யான வழக்கை பதிவு பண்ணி நான் 4 வழக்குல நிரபராதினி விடுதலையாகி 20 லட்ச ரூபா செலவு பண்ணி கடன் வாங்கி செலவு பண்ணிட்டு வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். நான் இவ்வளவு கஷ்டத்தையும் நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். நீங்க வந்து ஒரு நிமிஷத்துல ஒரு காட்சி வச்சு உலகம் ஃபுல்லா பரப்பி அவர் போட்டாவா போஸ்டர் பரப்பி நீங்க கமர்ஷியலா வியாபாரம் பண்ணிட்டு போறதுக்கு நாங்களா ஆள் கிடைச்சோம்? நாங்க என்ன விளம்பர கம்பெனியாங்கிறதா என்னோட கேள்வி. எங்களுக்கு எந்த உதவியும் அவர் செய்ய கிடையாது. அவர் வந்து செஞ்சது மக்கள் தொலைக்காட்சியில வந்து மறுபடியும் என்னை பத்தி மறுபடியும் 2வது டைம் என்னை காட்ட சொல்லி உத்தரவு கோர்ட்டு நாங்க கேஸை வாபஸ் வாங்கணும் இல்லையா, வாங்கின பிறகு என்கிட்ட வந்து மறுபடியும் கொஞ்சம் கதை கேட்டாரு. நான் வாபஸ் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த திருமண சீனு ஒரு சில சீனெல்லாம் வேணும்னு கேட்டாரு. அப்ப வந்து அவரா தனிப்பட்டு ஒரு கையில ஒரு 50,000 கொடுத்தாரு. அதுதான் அவர் எங்களுக்கு செஞ்ச உதவி, வேறெல்லாம் எதுவும் செய்ய கிடையாது. அந்த கதை எடுக்கிறதுக்காக வேண்டி வந்து கொடுத்தாரு. அதுதான். ஆமா ஆமா, இது வந்து வீரப்பனும் ஒரு ஜாதி உணர்வுலதான் ஒரு ஜாதி வெறினா இருக்கிற மாதிரி சித்தரிக்க கூடாதுங்கிறதா. ஏன்னா என் கணவர் வந்து எல்லா சாதி மக்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறாரு. அதே ஒகேனக்கல்ல வந்து தலித்துகள் போய் கர்நாடகத்துல வந்து மூங்கில் வெட்டிட்டு வந்து ஒகேனக்கல் ஃபாரஸ்ட் அந்த பள்ளத்துல மணல்ல படுத்துட்டு இருக்கும் போது கர்நாடகா ஃபாரஸ்ட் வந்து மோகன் அவர் காரடு அவர் வந்து அந்த மக்களை சுட்டு 4-5 பேர் இறந்து போயிட்டாங்க. அங்க போய் இறந்து போயிட்டு அடுத்த நாள் நியூஸ்ல என்ன வருது, வீரப்பன் கூட்டாளிகள் சந்தன மரம் கடத்தியதால் 4 பேர் சுடப்பட்டாருன்னு கன்னட பேப்பர்ல வருது.
அந்த நியூஸை பார்த்துட்டு தான் போய் அந்த தலித்துகளுன்னு அவர் ஒதுங்கி போயிட கிடையாது. அந்த இடத்துல என்ன அநியாயம் நடந்ததோ அதுக்குதான் போய் அந்த மோகன் கார்டு அந்த சந்தன கார்டுலயே வச்சிருப்பாங்க பாருங்க. ஒரு பாலத்து மேல நின்று ஒரு பாலத்துல மரம் இருக்கும், அந்த மரத்து மேல உட்காந்து சுடுற மாதிரி ஒரு காட்சி வச்சிருப்பாங்க சந்தன கார்டு சீரியல்ல. அந்த 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 மக்களை சுட்டதுக்காகத்தான் அந்த கார்டை போய் சுட்டது எங்க கணவர். எங்க அநியாயம் நடந்ததோ, எந்த ஜாதி மக்களா இருந்தாலும் எங்க அநியாயம் நடந்ததோ அந்த அநியாயத்துக்கு பின்னாடிதான் அவர் நின்னாரு. இந்த ஜாதி அந்த ஜாதி வன்னியர் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் அங்க நின்னாரு. மற்ற மலைவாழ் மக்களு, தலித்து மக்களு, அனைத்து ஜாதி மக்களும், கன்னட லிங்காயத்துகள் இருக்காங்க, அனைத்து சமுதாய மக்களுக்காக இப்ப எங்க கணவருடைய கேஸ்ல வந்து எல்லா ஜாதியும் தான் இருக்கிறாங்க. நிறைய பேர்த்து அதுல வந்து என்கவுண்டர் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. சோ அதுக்காக அந்த மக்களுக்காக அவர் நின்னாரு. சோ அந்த பார்வையில தான் அவர் இருந்தாரே தவிர ஒரு குறிப்பிட்ட ஜாதி மட்டுமே அவர் வாழ இல்லைங்கிறது தான் என்னோட கேள்வி. என்னங்க சார்? ஆமா, இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு சீரியஸ் வந்துச்சு இல்லையா, அது அவங்களே வந்து எங்ககிட்ட, அவங்க கூட எங்ககிட்ட வந்து முறையா என்கிட்ட அனுமதி வாங்கி தான் அவங்க எடுத்திருக்காங்க. அதே மாதிரி நக்கீரன் கோபால் இப்ப வந்து பூசை முனுசாமி சீரியல் எடுத்து விட்டாரு, அவரும் எங்ககிட்ட முறையா அனுமதி வாங்கி தான் வெளியிட்டாங்க. இப்ப அவங்க எல்லாம் கூட முறையா எங்ககிட்ட அனுமதி வாங்கி வெளியிடுகிற போது இவங்க வந்து இந்த மாதிரி பண்றது வந்து எங்களுக்கு இதை ஏத்துக்க முடியாத ஒரு சூழலா இருக்குது. ஏன்னா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நீங்க எந்த தப்பு செஞ்சாலும் அது வந்து அந்த சமூக ரீதியா எங்க மேலதான் பாயும். அது நீங்க இந்த நெட்ஃபிளிக்ஸ் சீரீஸ பார்த்தாலே அது அனுமதின்னு அவ்வளவு தடவை சொல்றாங்கன்னா அது வந்து ஒரு நல்ல விதமா தான் காட்டிருப்பாங்க. இவரோட கணவரை எந்த பேட் லைட்லயும் காட்டிருக்க மாட்டாங்க. சோ இது வந்து அடிக்கடி அந்த வந்து சம்மதத்தை ஏன் எதிர்பார்க்கறாங்கன்னா, அந்த வீடியோ போட்டு காட்டுங்க, அந்த கதாபாத்திரத்தை எப்படி நீங்க காட்டியிருக்கீங்க பப்ளிக்கு, அதுக்கு மட்டும்தான் அவங்க ஆக்சுவலி சண்டை போட்டுருக்காங்க. ஏன்னா எங்ககிட்ட சொல்லாம அவங்க விருப்பத்துக்கு எடுத்து விட்டுருக்காங்க. ஒரு விஷயம் என் கணவரை பத்தி வருதா நீங்க கேட்டுட்டு எடுத்துருக்கணும், இல்லையே இது முன்கூட்டி யாருக்குமே தெரியாம சீக்கிரட்டா பண்ணிருக்கிறாங்க. அதனாலதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. எங்களுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும் ஒரு 2-3 நாள் முன்னாடிதான் அந்த போஸ்டரே வெளியே வந்துச்சு, எங்களுக்கு தெரிய வந்தது. இல்லைன்னா இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே தடை பண்ணியிருப்பேன். பட் ரிலீஸ் ஆகிற ஒரு 2-3 நாள் இருக்குதான் எனக்கு, நான் ஊர்ல பல பிரச்சனையில இருக்கிறேன். எங்களுக்கு அங்க நில பிரச்சனை அது இதுன்னு அதையும் பார்த்து இதனால எங்களுக்கு மன உளைச்சல் தான் ஜாஸ்தி ஆகுது. இவங்க எல்லாம் ஒவ்வொரு இதுவும் பண்றது எங்களை கேட்காம பண்றதுனால எங்க உணர்வுகளை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். எந்த டைரக்டர் என்ன படம் எடுத்தாலும், இதே கௌதம நாளைக்கு வீரப்பனை வச்சு படம் எடுத்தாலுமே கூட நான் இன்னைக்கு விட்டுனா நாளைக்கு இவரை வச்சு இவரே படம் எடுப்பாரு. அதுக்கே விட்டுட்டாங்க, இப்பயும் வீரப்பனை வச்சு நாம ஒரு கதை எடுக்கலான்னு பண்ணுவாரு. எந்த காரணத்திலும் இனிமே யார் எடுத்தாலும் நான் அனுமதிக்க மாட்டோம். நாங்க கோர்ட்டை நாடுவோம். கோர்ட்டு மூலம் எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். ஏன்னா நாங்க அவ்வளவு வாழ்க்கையில பாதிக்கப்பட்டிருக்கிறோம். எங்க கணவர் வந்து அவ்வளோ வாழ்ந்துட்டு போயிருக்கிறாரு. யாருக்காகவும் அவர் வாழல. உண்மையா நேர்மையா இந்த மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக அவர் ஒரு காலகட்டத்துல ஒரு தவறான ஒரு பாதையில போயிருந்தாலுமே கடைசி நேரத்துல அவர் இந்த மண்ணுக்கு மக்களுக்காக உண்மையா நின்றுட்டு தான் போயிருக்கிறாரு. அதற்கு தவறா மாறுதலா யார் எடுத்தாலும் நாங்க விடமாட்டோம்.